பூவே. தாயி பூ வாங்கிக்க தாயி. மல்லிகைப்பூ 10 ரூபா, முல்லைப்பூ 20 ரூபா. பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை ஒன்று தாங்கம்மா. பூக்காரி அருகம்புல் மாலையே தர்றா. ஏம்மா, பிள்ளையாருக்கு கலர் கலரா பூ வாங்காம இப்படி புல்லு மாதிரி வாங்குற? இல்ல அம்மோ, பிள்ளையாருக்கு அருகம்புல் தான் பிடிக்கும். அப்படின்னு யார்கிட்ட எப்ப சொன்னாரு? முன்னொரு காலத்துல அனலாசுரன்னு ஒரு அரக்கன் இருந்தான். அவன் நெருப்பு மாதிரி இருப்பான். அவனை சுத்தி நெருப்பு ஜுவாலைகள் இருக்கும். வாயில இருந்து நெருப்ப கக்குவான். அது எப்படிமா? பிரம்மரை நோக்கி தவம் இருந்தான். என்ன வரம் வேண்டும்? என் அருகில் வருபவர்கள் நெருப்பினால் கருக வேண்டும். நான் அனலாக தீப்பிழம்பாக மாற வேண்டும். பிரம்மர் யோசிச்சு ஆகட்டும் சொல்றாரு. இவன் கேட்ட மாதிரியே உடலும் பலமும் கிடைச்சது. மிக்க மகிழ்ச்சி. இதை சோதித்து பார்க்க வேண்டும். முதலில் உங்களை தான் தொடப்போகிறேன். பிரம்மரே, என்ன ஆணவம் உனக்கு? விநாயகன் உன்னை கண்டிப்பாக அழிக்க வருவான் சொல்லிட்டு மறைஞ்சு போயிடுறாரு. அவன் அதை பொருட்படுத்தாம பூலோகம் போறான். எல்லாரையும் சாப்பிடுறான். தீய கக்கி பயம் காட்டுறான். தினம் தினம் அவங்கள விரட்டுறான். அடுத்ததா தேவலோகம் போய் தேவர்களை முழுங்க பாக்குறான். யமலோகம் போறான். அங்க ஒரு விழா நடந்துகிட்டு இருந்துச்சு. அங்க ஆடிக்கிட்டு இருந்த ஆடல் அழகிகளை கூட விழுங்கிட்டான். அப்படின்னு அவன் விட்டு வைக்காத இடமே இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் இப்ப நம்ம பிள்ளையார்கிட்ட வர்றாங்க. நடந்தது எல்லாத்தையும் சொல்லி அடைக்கலம் கேக்குறாங்க. கவலை வேண்டாம். புலக்கட்டை முழுங்குவதை போல் நான் அவனை முழுங்கி விடுகிறேன். நம்ம விநாயகர் அனலாசுரனை பார்க்க போறாரு. அனலாசுரா, எல்லாவற்றையும் முழுங்கி கொண்டே உள்ளாயே. என் வயிற்றுக்குள் பெரிய உலகமே உள்ளது. அதை சில நாள் உண்டு மகிழ் சொல்லிட்டு அவனை விட பெருசாகி அனலாசுரனை விழுங்கிட்டாரு. விழுங்கினதும் அனலாசுரனோட அனல் பிள்ளையார ரொம்ப வெப்பப்படுத்துச்சு. அவரால் தாங்கிக்கவே முடியல. வர்ண பகவான் தண்ணீர் நிறைய தெளிக்கிறாரு. அப்பவும் சரியாகல. தேவர்கள் அமிர்தம் தராங்க. அதை சாப்பிட்டும் பிள்ளையாருக்கு சரியாகல. இறுதியா முனிவர்கள் எல்லாரும் வராங்க. இறைவா, எங்களுக்காக அரக்கனை அழைத்து இன்று நீர் கஷ்டப்படுகிறீர். இந்த புல் உங்களை குளிர்விக்கும் சொல்லிட்டு அருகம்புல்ல பிள்ளையாருக்கு வைக்க, என்ன அருமை! அருங்குலை வைத்ததும் என் உடல் குளிர்ந்து விட்டதே. நல்லது. இனிமேல் யார் வேண்டுமானாலும் அருகும்புல் வைத்து என்னை வழிபடுங்கள். நான் கேட்டதை கொடுப்பேன். அதனாலதான் நாம பிள்ளையாருக்கு அருகம்புல் வாங்கி வைக்கிறோம். எல்லோரும் அறிவுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.